ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். பிகினர்ஸு பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரியான ரெசிபி தான். காலையில் டைமில் டிஃபன் கட்டுறவங்க ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். அதனால் நான் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு மலை பூண்டுன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சி தான் குழம்பு செய்வேன். வெங்காயத்தையும் தக்காளியையும் வெங்காயம் தக்காளியை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வதக்கி செய்கிறதா இருந்தாலும் வதக்கி செய்யலாம். எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தை நான் கொஞ்சம் குறப்பாக பல்ஸ் மூடில் அரைச்சிருக்கேன். தக்காளியை கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். அப்படி அரைச்சா தான் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ கேஸை பற்ற வச்சுப்போம். ஒரு பேனை வச்சுப்போம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்பு. நான் இப்போ என்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருக்கிறதுனால ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயிலு. அடுத்ததுனா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான். நல்லா வதக்குங்க. போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ப்ரௌனாக ஆன பிறகு தான் நம்ம தக்காளி போடணும். நல்லா வதக்குங்க. நான் எப்போவும் இந்த கரண்டியில் தான் வதக்குவேன். ஏன்னா இந்த கரண்டியில் தான் வதக்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் வதக்கும் போது டக் டவுன் சவுண்டு கேட்காம நல்லாயிருக்கும். அதனால தான் என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலையும் இந்த கரண்டியில் தான் வதக்குவேன். இது எனக்கு பிடிக்கும் அந்த கரண்டியில் வதக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதில் ஊற்றிப்போம். தக்காளி எல்லாத்தையும் அதில் ஊற்றி தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். மூடி போட்டுடலாம். நம்ம மூடி போட்டு நல்லா அது வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். அந்த புளி என்ன பண்ணியிருக்கேன்னா கழுவிட்டு தான் நான் எப்பவுமே புளி ஊற வைப்பேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த டைமில் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு நெக்ஸ்ட் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நம்ம தேவைக்கு தான், நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு 2 இயர்ஸ் பேபி இருக்காங்க, அவங்களும் சாப்பிடணும். அதனால் காரம் பார்த்து தான் நாங்கள் போடுவோம். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா சூப்பராக இருக்கும், திக்காக வரும். நாங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம். எங்கள் மாமியார் தான் செய்வாங்க இந்த மிளகாத்தூள், அரைப்பாங்க. வெயில் டைமில் நல்லா மிளகாவை காய வச்சு அரைச்சிப்போம். நான் அது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அரைக்கிறதுனால எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெடாது. சூப்பராக இருக்கும். வண்டு எதுவுமே வராது. நாங்கள் அரைக்கும் போது அந்த ரெசிபி போடுறோம், நீங்கள் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக கெடாது. நல்லாயிருக்கும் மிளகாத்தூள். டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட் வரும். நான் போடுறேன் அந்த ரெசிபி. நாங்கள் மிளகாத்தூள் அரைக்கும் போது எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி நான் போடுறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, எண்ணெயிலே அப்படி கிளறிக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். குழம்பு எவ்வளோ நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிறதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் புளிப்பாக நல்லா பூண்டு குழம்பு புளிப்பாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மீடியமாக தான் போடுவோம் காரம்லாம். குழந்த சாப்பிட்றதுனால புளி ஊற்றி நல்லா கிளறி விடுவோம்.
மார்னிங் செய்யும்போது ஈஸியாக செய்யலாம். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுக்கு முட்டை அப்பளம்லாம் சூப்பரான காம்பினேஷனு. அந்த தக்காளி அரைச்ச பாத்திரத்துலேயே தண்ணியை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த குழம்புல. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், குழம்பு கெட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கலாம். எனக்கு தண்ணியாக வேணும் கொஞ்சம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதனால் சுண்டி வரட்டும். அந்த தண்ணி நல்லா சுண்டணும் கொதிக்க விட்டு. நல்லா சுண்டி வந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினா தண்ணி இல்லாமல் சுண்டி நல்லா சூப்பராக கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக இருந்தாலே ஓகேன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியான நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்பளம் போட்டு எடுத்துக்கலாம். இது நேற்று நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கட்டும்போது இதில் தான் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுலேயே நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நீங்கள் அப்பளம் வேணும்னா அப்பளம் போட்டுக்கலாம். எக் பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஆடி 3rd வீக்கு ஃப்ரைடேன்றதுனால அப்பளம் போட்டு சாப்பிட்றோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அப்பளம் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் அப்பளம் தான். என் பையன் நல்லா சாப்பிடுவான் அப்பளம். அதனால் அவன் அப்பளம் கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலான்ட்டு போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்பளம் போட்டுட்டேன் எல்லாமே. அப்பளம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. குழம்பு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் சூப்பராக சுண்டி வந்துடுச்சு குழம்பு. அவ்வளோதான், இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நம்ம. எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எங்களுக்கு வந்து பூண்டு குழம்புல ஆயில் நிறைய ஊற்றினா தான் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி அப்பளம் முட்டை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக. கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். பூண்டு குழம்பு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்கள் சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.